இனி எந்த சக்தியாலும் என்னை வெல்ல முடியவே முடியாது. மும்மூர்த்திகளாலும் முடியவே முடியாது. என்னுடைய காலனோ என்னுடைய சக்தியை பார்த்து என்னை எதிர்கொள்ள திராணியற்று ஓடிவிட்டான். அதனால் இப்பொழுது நான் ஒன்றை அறிவிக்கிறேன். நாளை இங்கு ஒரு மகா யாகம் நடக்கும். அப்பொழுது அந்த யாகத்தில் இந்த இருவரையும் என் சார்பாக நான் பலி கொடுத்து விடுவேன். அப்பொழுதே அவர்களின் சக்திகள் எனக்கு கிடைக்கப் பெறும். எனது அழிவிற்கு ஆரம்பமே இல்லை. என்னை அழிப்பதற்கு எந்த கார்த்திகேயனும் தயாராக போவதில்லை. என்னுடைய பயிற்சியானது முடிந்து விட்டதா தந்தையே? மகாகாலன் கற்றுத்தர வேண்டியது அனைத்தும் கற்றுத்தந்தாகிவிட்டது. மற்றவைகளை இனி உன் தாயார் கற்றுத்தருவார். ஆம் பார்வதி, ஒருவனுக்கு மிகப்பெரிய குரு ஒரு தாயே ஆவாள். தந்தையை விட குழந்தை தாயிடமிருந்தே அதிகம் கற்கிறது. தாயிடமிருந்தே சக்தியையும் பெறுகிறது. மகாகாலனால் கற்றுத்தர இயலாததை மகா காளியே கற்றுத்தருவார். மகா காளி பார்வதியின் உக்கிர ரூபமே கார்த்திகேயன். அவனுக்கு ஊக்கமும் பயிற்சியும் அளித்தால் அவனுள் இருக்கும் அச்சம் என்பது நீங்கிவிடும். எதிரிகளை வீழ்த்தி அவன் வெற்றியே கொள்வான். பார்வதியிடம் ஒன்றுரைக்க விரும்புகிறேன். அவள் நமக்கு நான் விரும்பும் மகாகாளி ரூபத்தில் தரிசனம் அளிக்க வேண்டும். மகாதேவர் உனக்கு துஷ்டர்களை அழிக்க ஆயுத பயிற்சி அளித்தார். நானோ உனக்கு உன் கோபத்தையே ஆயுதமாக்கும் பயிற்சியை அளிக்கிறேன். இதனால் உன் எதிரிகளை நிர்மூலமாக்கிவிட முடியும். நீ உனது கோபத்தையே ஆயுதமாக்க வேண்டும். எதிரிகளின் அழிவில் நீ ஆனந்தப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவாயிற்று சுவாமி? நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி காணப்படுகிறது. அதன் காரணம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா? ஏனெனில் இந்த பிரபஞ்சம் துன்பத்திலிருந்து விடுதலை அடையும்.
தாரகாசுரனின் தலையை கொய்யப் போகும் வாள் தயாராகிக் கொண்டிருக்கிறது. அவனது அழிவின் ஆதாரமான ஆயுதம் தயாராகிக் கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து தாரகாசுரனால் தப்ப இயலாது. ஏனெனில் அந்த ஆயுதத்தை உருவாக்குவது மகா காலனும் மகா காளியும் தான். நான் உனக்கு அளிக்க வேண்டிய பயிற்சிகள் முழுமையடைந்து விட்டது. இப்பொழுது நான் யுத்த களத்திற்கு செல்லலாமா? இப்பொழுது வேண்டாம். ஒரு குழந்தை தன் தாய் தந்தையிடமிருந்து பலவற்றை கற்றுக்கொள்கிறது. ஆனால் சிலவற்றை இருவரும் இணைந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். அனுபவ பயிற்சி முடிவடைந்து விட்டது. தாரகாசுரன் அனைத்து தேவர்களையும் அழிப்பதற்கு தயாராகிவிட்டார். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தேவேந்திரரே? தாரகாசுரன் தன்னையே ஈஸ்வரனாக நினைக்க தொடங்கிவிட்டார். அவன் ஒரு யாகம் நடத்த ஆயத்தமாகிவிட்டான். அதில் அவன் அனைத்து தேவர்களையும் பலியிட்ட பிறகு இப்பிரபஞ்சத்தின் ஒரே கடவுளாக அவனையே அவன் அறிவித்துக் கொள்ளப் போகிறான். அப்படி நடப்பதற்கு நான் ஒரு பொழுதும் விடமாட்டேன். நான் இப்பொழுதே தங்களுடன் வருகிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து தாரகாசுரனோடு யுத்தம் புரியலாம். தங்களின் ஒவ்வொரு கட்டளைக்கும் நான் கீழ்ப்படிவேன். இல்லை குமரன், மகாதேவர் மற்றும் மகாகாளியின் புதல்வனான தங்களை விட பெரிய மாவீரன் இப்பிரபஞ்சத்திலேயே இல்லை. எனவே தேவர்களாகிய எங்களை தாங்கள் தான் வழிநடத்தி செல்ல வேண்டும் கார்த்திகேயா. இதுவே எனது விருப்பமாகும். இந்த தேவசேனையின் சேனாதிபதி பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களின் தலைமையின் கீழ் நாங்கள் தாரகாசுரனை எதிர்கொள்வோம். தேவர்களின் சேனாதிபதி கார்த்திகேயன், தேவர்களின் சேனாதிபதி கார்த்திகேயன், தேவர்களின் சேனாதிபதி கார்த்திகேயன். புறப்படு கார்த்திகேயா. உனது பிறப்பின் நோக்கத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வெற்றியுடன் திரும்பி வா. என்னுடைய ஆசை என்பது ஒரு மாவீரனாக நீ உன் மிகச்சிறந்த திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். அசுர அரசனே, முதல் பலிக்கான நேரம் வந்துவிட்டது. பலிக்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. ஆனால் முதல் பலியாக எவரை தருவது? அது மிக பெரும் கேள்வியாகும்.
இவை அனைத்தும் ஆரம்பமானது மகா காலன் மற்றும் மகா காளியினால் தான். அதனால் இதனுடைய முடிவும் கூட மகா காலன் மற்றும் மகா காளியின் நந்தியிலிருந்து துவங்க வேண்டும்.